நமஸ்காரக. இன்னைக்கு வந்துட்டு 8th லெசன் அபியாசக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், அதோ லிக்கிதானாம் பிரசன்னானாம் உத்திரம் ஏகபதேன லிக்கத. கிவ் ஒன் வேர்ட் ஆன்சர் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், மித்ரைஹி சக கிரீடித்வா கஹ கிரகம் பிரத்யாவிருத்தக. தனது நண்பர்களுடன் விளையாடிவிட்டு யார் வீடு திரும்பினார்? மித்ரைஹி சகன தனது நண்பர்களுடன், கிரீடித்வானா விளையாடிவிட்டு, கஹனா யாரு, கிரகம்னா வீடு, பிரத்யாவிருத்தகனா ரிட்டர்ன்டு. ஆன்சர் அஷ்டாவக்ரஹ. செகண்ட் ஒன், அஷ்டாவக்ரஸ்ய பிதா கிமர்த்தம் ராஜசபாம் கதஹ ஆசித். அஷ்டாவக்ரரின் தந்தை ஏன் அரச சபைக்கு சென்றார்? அஷ்டாவக்ரஸ்ய பிதானா அஷ்டாவக்ரரின் தந்தை, கிமர்த்தம்னா வை, ராஜசபாம்னா அரச சபைக்கு, கதஹனா சென்றார். ஆன்சர் சாஸ்திரார்த்தாய. சாஸ்திரார்த்தாயனா சாஸ்திரங்களை பற்றி விவாதிக்க. தேர்ட் ஒன், துவம் பாலோ அசி ராஜசபாயாம் தவ பிரவேசோ ந சுலபக. இது கஸ்ய வச்சனம். நீ ஒரு குழந்தை, அரச சபைக்குள் நுழைவது உனக்கு எளிதல்ல. இது யார் கூறியது? துவம் பாலோ அசினா நீ ஒரு குழந்தை, ராஜசபாயாம்னா அரச சபைக்குள், தவனா நீ, பிரவேசகனா நுழைவது, ந சுலபகனா எளிதல்ல. இது கஸ்ய வச்சனம்னா இது யார் கூறியது? ஆன்சர் மாதுகு. மாதுகுனா அம்மா. ஃபோர்த் ஒன், ஈத்ருஷும் தாதுஷும் வா ஆஷங்காம் மா விதேஹி. இது ஆஸ்வசனம் கஸ்மை தீயதே. பயப்படாதே, இந்த மாதிரி சந்தேகம் உனக்கு வேண்டாம் என்ற உறுதிமொழி யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஈத்ருஷும் தாதுஷும்னா இந்த மாதிரி, ஆஷங்காம்னா ஒரி, மா விதேஹினா டோன்ட் டூ. ஆஸ்வசனம்னா உறுதிமொழி, கஸ்மைனா டு ஹூம், தீயத்தேனா கிவன். ஆன்சர் மாத்ரே. மாத்ரேனா அம்மா. ஃபிஃப்த் ஒன், அஷ்டாவக்ரம் திருஷ்டுவா கே உச்சைஹி ஆசன். அஷ்டாவக்ரரை பார்த்துவிட்டு யார் சத்தமாக சிரித்தனர்? திருஷ்டுவானா பார்த்துவிட்டு, கேனா எவர்கள், உச்சைஹினா லவுடு, ஹசன்னா சிரித்தனர். ஆன்சர் பண்டிதாக. பண்டிதாகனா அறிஞர்கள். சிக்ஸ்த் ஒன், அஷ்டாவக்ரஹ கிம் கிருத்வா பண்டிதானா ஜெயத். அஷ்டாவக்ரர் அறிஞர்களை ஜெயிக்க என்ன செய்தார்? பண்டிதானா அறிஞர்களை, ஜெயத்னா ஜெயிக்க, கிம் கிருத்துவானா என்ன செய்தார்? ஆன்சர் சாஸ்திரார்த்தம். சாஸ்திரார்த்தம்னா சாஸ்திரங்களை பற்றி விவாதித்தார். செவன்த் ஒன், ராஜசபாயாம் மித்யா ஞான கர்விதாக கே. அரசபையில் பொய்யான அறிவை பற்றி பெருமையாக பேசுபவர்கள் யார்? மித்யா ஞான கர்விதாகனா பொய்யான அறிவை பற்றி பெருமையாக பேசுபவர்கள், கேனா எவர்கள்? ஆன்சர் பண்டிதாக. பண்டிதாகனா அறிஞர்கள். எய்த் ஒன், அஷ்டாவக்ரஹ கஸ்ய விஷயே கதயதி. அஸ்தி ருதிர மாமிச மேதோபரித்தே சர்மவேஷித்தே இதி. அஷ்டாவக்ரர் யாரை பற்றி கூறுகிறார்? எலும்புகள், இரத்தம், சதை மற்றும் கொழுப்பு நிறைந்த தோலால் மூடப்பட்டிருக்கும் என்று. அஷ்டாவக்ரஹ கஸ்ய விஷயே கதயதி அப்படின்னா அஷ்டாவக்ரர் யாரை பற்றி கூறுகிறார்? கஸ்யனா யாரை பற்றி, விஷயனா டாபிக், கதயத்தினா கூறுகிறார். அஸ்தினா ஸ்கெலட்டன், ருதிரனா பிளட், மாமிசனா ஃப்ளஷ், மேதோபரித்தேனா ஃபேட் ஃபில்டு, சர்மவேஷித்தேனா பாடி கவர்டு வித் ஸ்கின், இதீனா என்று. ஆன்சர் ஷரீரஸ்ய. ஷரீரஸ்யனா உடலை பற்றி கூறுகிறார். நைன்த் ஒன், எதி நதி வக்ரா கிம் தஸ்யாக ஜலமபி வக்ரம். இது கேன புருஷ்டும். ஒரு நதி வளைந்திருந்தால் அதன் நீரும் வளைந்திருக்குமா என்று கேட்டவர் யார்? எதி நதி வக்ரானா ஒரு நதி வளைந்திருந்தால், கிம் தஸ்யாக ஜலமபி வக்ரம்னா அதன் நீரும் வளைந்திருக்குமா, இது கேன புருஷ்டும்னா என்று கேட்டவர் யார்? ஆன்சர் அஷ்டாவக்ரேன. அஷ்டாவக்ரரால் கேட்கப்பட்டது. டென்த் ஒன், கிம் வஸ்து வம்ச பரம்பரா பிராப்தம். எந்த பொருள் முன்னோர்களிடமிருந்து பெறப்பட்டது? கிம்னா எது, வஸ்துனா பொருள், வம்ச பரம்பரா பிராப்தம்னா முன்னோர்களிடமிருந்து பெறப்பட்டது. ஆன்சர் ராஜ்யம். ராஜ்யம்னா கிங்டம். செகண்ட் ஒன், பூர்ண வாக்கியன சம்ஸ்கிருத பாஷாயா உத்தரத. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் ஃபுல் சென்டென்சஸ் சொல்கிறாங்க. பூர்ண வாக்கியனா ஃபுல் சென்டென்சஸ், சம்ஸ்கிருத பாஷாயனா சான்ஸ்கிரிட்ல, உத்தரத்தனா எழுதுங்கள்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், மாதுகு சிந்தாம் ஞாத்வா கஹ ராஜசபாம் கந்தும் உத்தியதக ஆசித். தனது தாயின் கவலையை அறிந்து அரசபைக்கு செல்ல தயாராக இருந்தவர் யார்? மாதுகுனா அம்மா, சிந்தாம் ஞாத்வானா கவலையை அறிந்து, கஹனா யார், ராஜசபாம்னா அரசவைக்கு, கந்தும்னா செல்வதற்காக,
உத்தியதகன தயாராக இருந்தவர் யார்? ஆன்சர் மாத்துஹு சிந்தாம் ஞாத்வா அஷ்டாவக்ரஹ ராஜசபாம் கந்தும் உத்தியதக ஆசித். தனது தாயின் கவலையை அறிந்து அஷ்டாவக்ரர் அரசவைக்கு செல்ல தயாராக இருந்தார். மாத்துஹுனா அம்மா, சிந்தாம் ஞாத்வானா கவலையை அறிந்து, அஷ்டாவக்ரர்னா பேரு, ராஜசபாம்னா அரசவைக்கு, கந்தும்னா செல்வதற்காக, உத்தியதக ஆசித்னா தயாராக இருந்தார். செகண்ட் ஒன், ராஜசபாயாம் கஸ்ய உபஹாசக அபவத். அரசபையில் யாரை கேலி செய்தனர்? ராஜசபாயாம்னா அரசவையில், கஸ்யனா யாரை, உபஹாசக அபவத்னா கேலி செய்தனர். ஆன்சர் ராஜசபாயாம் அஷ்டாவக்ரஸ்ய உபஹாசக அபவத். அரசவையில் அஷ்டாவக்ரரை கேலி செய்தனர். ராஜசபாயாம்னா அரசவையில், அஷ்டாவக்ரஸ்யனா அஷ்டாவக்ரரை, உபஹாசக அபவத்னா கேலி செய்தனர். தேர்ட் ஒன், ராஜா ஜனகஹ அஷ்டாவக்ராய கிம் ஆயச்சத். ஜனக மன்னர் அஷ்டாவக்ரருக்காக என்ன கொடுத்தார்? ராஜா ஜனகஹனா ஜனக மன்னர், அஷ்டாவக்ராயனா அஷ்டாவக்ரருக்காக, கிம்னா என்ன, ஆயச்சத்னா கொடுத்தார். ஆன்சர் ராஜா ஜனகஹ அஷ்டாவக்ராய ஸ்வாமனக ஆயச்சத். ஜனக மன்னர் அஷ்டாவக்ரருக்காக தன்னுடைய மனதை கொடுத்தார். ஸ்வாமனகனா தன்னுடைய மனதை, ஆயச்சத்னா கொடுத்தார். ஃபோர்த் ஒன், மனசக கிம் காரியம். மனதின் செயல்பாடு என்ன? மனசகனா மைண்டு, கிம்னா என்ன, காரியம்னா டூன்னு அர்த்தம். மனசினுடைய வேலை என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சங்கல்ப விகல்போ மனசக காரியம். பல மாற்று விருப்பங்களுக்கு மத்தியில் முடிவுகள் எடுப்பது மனதினுடைய வேலை. சங்கல்ப விகல்பம்னா டிசைடிங் சம்திங் வித் இட்ஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ். மனசகனா மைண்டு, காரியம்னா வேலை. சங்கல்ப விகல்பம்னா இப்போ வந்துட்டு நிறைய சாய்ஸஸ் இருக்குது, அதில் வந்துட்டு ஒன்று செலக்ட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் வந்துட்டு சங்கல்ப விகல்பம்னு அர்த்தம். இப்போ ஒரு புடவை கடைக்கு போகிறோன்னா நிறைய புடவைங்க இருக்கும், அதில் வந்துட்டு ஒன்று செலக்ட் பண்ணணும். அது வந்துட்டு மைண்டோடைய வேலை. அது மாதிரி தான் வந்துட்டு எல்லா வேலையிலையும் வந்துட்டு ஒன்றுத்தை வந்துட்டு செலக்ட் பண்ணுறது வந்துட்டு மைண்டோட வேலை. ஃபிஃப்த் ஒன், ராஜா ஜனகஹ கஸ்ய பாதயோகு பததி கிமர்த்தம் ச. ஜனக மன்னர் யாருடைய காலில் விழுந்து வணங்கினார், ஏன்? கஸ்யனா யாருடைய, பாதயோகுனா பாதத்தில், பதத்தினா விழுந்தார், கிமர்த்தம்னா ஏன், சனா அண்டு. ஆன்சர் ராஜா ஜனகஹ அஷ்டாவக்ரஸ்ய பாதயோகு மார்கதர்ஷனாய பததி. ஜனக மன்னர் எனக்கு நல்வழி காட்டுங்கள் என்று அஷ்டாவக்ரருடைய காலில் விழுந்து வணங்கினார். ராஜா ஜனகஹனா ஜனக மன்னர், அஷ்டாவக்ரஸ்யனா அஷ்டாவக்ரருடைய, பாதயோகுனா பாதத்தில், மார்கதர்ஷனாயனா நல்வழி காட்டுங்கள் என்று, பத்தத்தினா விழுந்து வணங்கினார். தேர்ட் எக்ஸசைஸ், ஏதாத்ருஷாம் பிரசன்னானாம் நிர்மாணம் குருத்த ஏஷாம் உத்ராணி அதோலிக்கித வாக்கியேஷு ஸ்யுஹு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, கிரியேட் கொஸ்டின்ஸ் ஹூஸ் ஆன்சர்ஸ் ஆர் இன் த சென்டென்ஸ் பிலோ. யூஸ்வலாக வந்துட்டு ஒரே ஒரு வேர்டை வந்துட்டு அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதுக்கு வந்துட்டு கொஷின் ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. இங்கே வந்துட்டு ஆன்சர்ஸை வந்துட்டு கொடுத்துட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு கொஷின் வந்துட்டு ஃப்ரேம் பண்ண சொல்கிறாங்க. யதானா எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் ஒன், அஷ்டாவக்ரஹ ஜனனிம் ஆப்ருச்சத் மாதஹ குவா ஆஸ்தே மம பிதா. அஷ்டாவக்ரர் தனது தாயிடம் கேட்டார், அம்மா என் தந்தை எங்கே? இதுக்கு எப்படி கொஷின் எழுதுவீங்க? அஷ்டாவக்ரஹ ஜனனிம் கிம் ஆப்ருச்சத். அஷ்டாவக்ரர் தனது தாயிடம் என்ன கேட்டார், அப்படியே எழுத வேண்டியது தான். இங்கே வந்துட்டு கிம்னு போடணும். செகண்ட் ஒன், அஷ்டாவக்ரஸ்ய பிதா ஜனகஸ்ய சபாயாம் வித்வத்பிஹி சக சாஸ்திரார்த்தம் கதஹ ஆசித். அஷ்டாவக்ரரின் தந்தை சாஸ்திரங்களை பற்றி விவாதிக்க அறிஞர்களுடன் ஜனக மன்னரின் சபைக்கு சென்றார். அஷ்டாவக்ரஸ்ய பிதானா அஷ்டாவக்ரரின் தந்தை, ஜனகஸ்ய சபாயாம்னா ஜனக மன்னரின் சபைக்கு, வித்வத்பிஹி சகனா அறிஞர்களுடன், சாஸ்திரார்த்தம்னா சாஸ்திரங்களை பற்றி விவாதிக்க, கதஹ ஆசித்னா சென்றார். இதுக்கு எப்படி கொஷின் எழுதுவீங்க? அஷ்டாவக்ரஸ்ய பிதா ஜனகஸ்ய சபாயாம் கைஹி சக சாஸ்திரார்த்தம் கதஹ ஆசித். இங்கே வந்துட்டு வித்வத்பிஹி என்ற வேர்டு வந்துட்டு அண்டர்லைன் வேர்டாக எடுத்துக்கணும். வித்வத்பிஹி என்ற வேர்டு வந்துட்டு திருத்தியா பக்தி பகுவச்சனம் புல்லிங்கம், அதனால் கைஹின்னு போடணும். இந்த செகண்ட் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு வேறு மாதிரி கூட வந்துட்டு கொஷின் ஃப்ரேம் பண்ணலாம். அதாவது அஷ்டாவக்ரஸ்ய என்ற வேர்டு வந்துட்டு அண்டர்லைன் வேர்டாக எடுத்துக்கணும். அஷ்டாவக்ரஸ்ய என்ற வேர்டு வந்துட்டு புல்லிங்கம், ஏகவச்சனம், ஷஷ்டி விபக்தி, அதனால் கஸ்யான்னு போடணும். கஸ்ய பிதா ஜனகஸ்ய சபாயாம் வித்வத்பிஹி சக சாஸ்திரார்த்தம் கதஹ ஆசித் அப்படியும் எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஒன்,
அஷ்டாவக்ரஹ பிரத்யவதத் ஜனனி அலம் சிந்தையா. அஷ்டாவக்ரர் கூறினார், அம்மா கவலைப்படாதே. பிரத்யவதத்னா கூறினார், அலம் சிந்தையானா கவலைப்படாதே. இதுக்கு எப்படி கொஷின் கேட்பீங்கன்னா, அஷ்டாவக்ரர் என்ன கூறினார், அஷ்டாவக்ரர் கிம் பிரத்யவதத் அப்படின்னு கொஷின் கேட்கலாம். வேறு மாதிரி கூட எழுதலாம். அதாவது அஷ்டாவக்ரஹ என்ற வேர்டு வந்துட்டு அண்டர்லைன் வேர்டாக எடுத்துக்கணும். அஷ்டாவக்ரஹ என்ற வேர்டு வந்துட்டு புல்லிங்கம் ஏகவச்சனம் பிரதமா பக்தி, அதாவது ஃபஸ்ட்டு கேஸாக வரும். அதனால் கஹான்னு போட்டுக்கணும். கஹ பிரத்யவதத் ஜனனி அலம் சிந்தையா அப்படியும் வந்துட்டு ஆன்சர் எழுதலாம். ஃபஸ்ட்டு ஒனுக்கு ஆன்சர் பார்க்கலாம். அஷ்டாவக்ரஹ கிம் பிரத்யவதத், அஷ்டாவக்ரர் என்ன கூறினார்னு வரும். கிம்னா என்ன, பிரத்யவதத்னா கூறினார். ஃபஸ்ட் ஒனுக்கு வேறு மாதிரி எப்படி எழுதலான்னா, கஹ பிரத்யவதத் ஜனனி அலம் சிந்தையா, யார் கூறியது, அம்மா கவலைப்படாதே. கஹனா யார், பிரத்யவதத்னா கூறியது, ஜனனினா அம்மா, அலம் சிந்தையானா கவலைப்படாதே. செகண்ட் ஒன், ராஜசபாயாம் பாலகஸ்ய வக்ரதேகஸ்ய உபஹாசஹ அபி சம்பாவியதே. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அரச சபையில் சிறுவனின் வளைந்த உடலை கேலி செய்ய வாய்ப்புள்ளது. இதில் வந்துட்டு பாலகஸ்ய என்ற வேர்டு வந்துட்டு அண்டர்லைன் வேர்டாக எடுத்துக்கணும். அப்போ வந்துட்டு கஸ்யன்னு போட்டுக்கலாம். பாலகஸ்ய என்ற வேர்டு வந்துட்டு புல்லிங்கம் ஏகவச்சனம் ஷஷ்டி பக்தியில் வரும். அதனால் கஸ்யன்னு போட்டு எழுதலாம். ராஜசபாயாம் கஸ்ய வக்ரதேகஸ்ய உபஹாசஹ அபி சம்பாவியதே. இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். ராஜசபாயாம் கஸ்ய வக்ரதேகஸ்ய உபஹாசஹ அபி சம்பாவியதே. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அரச சபையில் யாருடைய வளைந்த உடலை கேலி செய்ய வாய்ப்புள்ளது. செகண்ட் ஒனுக்கு வந்துட்டு வேறு மாதிரி கூட வந்துட்டு கொஷின் ஃப்ரேம் பண்ணலாம். ராஜசபாயாம் என்ற வேர்டு வந்துட்டு அண்டர்லைன் வேர்டாக எடுத்துக்கினா நம்ம வந்துட்டு குத்ரான்னு போடலாம். குத்ர பாலகஸ்ய வக்ரதேகஸ்ய உபஹாசஹ அபி சம்பாவியத்தேன்னு போடலாம். எங்கே சிறுவனின் வளைந்த உடலை கேலி செய்ய வாய்ப்புள்ளது அப்படின்னு கேட்கலாம். இன்னொரு வாட்டி சொல்கிறேன். குத்ர பாலகஸ்ய வக்ரதேகஸ்ய உபஹாசஹ அபி சம்பாவியத்தே. தேர்ட் ஒன், அஷ்டாவக்ரஹ பிதரம் ஆதாய ஷிப்ரம் ஆகமிஷ்யதி. அஷ்டாவக்ரர் தனது தந்தையுடன் விரைவில் திரும்பி வருவார். இதில் வந்துட்டு அஷ்டாவக்ரஹ என்ற வேர்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு அண்டர்லைன் வேர்டாக எடுத்தோன்னா கஹன்னு போடணும். அதே வந்துட்டு பித்ரம் என்ற வேர்டு வந்துட்டு அண்டர்லைன் வேர்டாக எடுத்தோன்னா கம்முன்னு போடணும். தேர்ட் ஒன் ஆன்சர் பார்த்துடலாம். அஷ்டாவக்ரஹ கம் ஆதாய ஷிப்ரம் ஆகமிஷ்யதி. அஷ்டாவக்ரர் யாருடன் விரைவில் திரும்பி வருவார். பித்தரம் என்ற வேர்டுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு அண்டர்லைன் வேர்டு எடுத்தோன்னா கம்முன்னு போடணும். இல்லைனா கஹ பித்தரம் ஆதாய ஷிப்ரம் ஆகமிஷ்யதி. அஷ்டாவக்ரஹ என்ற வேர்டு வந்துட்டு அண்டர்லைன் வேர்டாக எடுத்தோன்னா கஹன்னு போடணும். கஹ பித்ரம் ஆதாய ஷிப்ரம் ஆகமிஷ்யதி. யார் தனது தந்தையுடன் விரைவில் திரும்பி வருவார். ஃபோர்த் ஒன், மாத்ரா அனுஞாத்தக ச ராஜசபாம் கதக. தனது தாயின் அனுமதியுடன் அவர் ராஜசபைக்கு சென்றார். அனுஞாத்தகனா பர்மிஷன், ராஜசபாயம்னா அரச சபைக்கு, கதகனா சென்றார். இதில் வந்துட்டு மாத்ரா என்ற வேர்டு வந்துட்டு அண்டர்லைன் வேர்டாக எடுத்துக்கணும். மாத்ரா என்ற வேர்டு வந்துட்டு ஸ்ரீலிங்கம் ஏகவச்சனம் திருத்தியா பக்தி, அதனால் வந்துட்டு கையான்னு போடணும். கையா அனுஞாத்தக ச ராஜசபாம் கதக. ஃபோர்த் ஒன் ஆன்சர் பார்த்துடலாம். கையா அனுஞாத்தக ச ராஜசபாம் கதக. யாருடைய அனுமதியுடன் அவர் அரசபைக்கு சென்றார். கையான்னு போடணும். ஃபிஃப்த் ஒன், பண்டிதானாம் சேஷிதம் திருஷ்டுவா அஷ்டாவக்ரஹ ஹசித்தும் ஆரப்த. அறிஞர்களுடைய நடத்தையை பார்த்து அஷ்டாவக்ரர் சிரிக்க தொடங்கினார். பண்டிதானாம்னா அறிஞர்களுடைய, சேஷிதம்னா நடத்தையை, திருஷ்டுவானா பார்த்துவிட்டு, அஷ்டாவக்ரர்னா பேரு, ஹசித்தும் ஆரப்தனா சிரிக்க தொடங்கினார். இதில் வந்துட்டு பண்டிதானாம் என்ற வேர்டு வந்துட்டு அண்டர்லைன் வேர்டாக எடுத்தோன்னா கேஷாம்னு போடணும். பண்டிதானாம் என்ற வேர்டு வந்துட்டு புல்லிங்கம் பகுவச்சனம் ஷஷ்டி பக்தி, அதாவது 6th கேஸு, அதனால் கேஷாம்னு போடணும். வேறு மாதிரி எப்படி கொஷின் எழுதலான்னா, பண்டிதானாம் சேஷித்தும் 2 வேர்டாக எடுத்தோன்னா கிம் திருஷ்டுவா அஷ்டாவக்ரஹ ஹசித்தும் ஆரப்த அப்படியும் எழுதலாம். ஃபிஃப்த் ஒன் ஆன்சர் பார்த்துடலாம். கேஷாம் சேஷித்தம் திருஷ்டுவா அஷ்டாவக்ரஹ ஹசித்தும் ஆரப்த. யாருடைய நடத்தையை பார்த்துவிட்டு அஷ்டாவக்ரர் சிரிக்க தொடங்கினார். வேறு மாதிரி எப்படி எழுதுறதுன்னா, கிம் திருஷ்டுவா அஷ்டாவக்ரஹ ஹசித்தும் ஆரப்த. யாரை பார்த்துவிட்டு அஷ்டாவக்ரர் சிரிக்க தொடங்கினார் அப்படியும் எழுதலாம். 6th ஒன், ராங்யா ஹாஸ்ய காரணம் புருஷ்டும். மன்னர் சிரிப்பதற்கான காரணத்தை கேட்டார்.
ராஞ்ஞானா மன்னர், ஹாஸ்ய காரணம்னா சிரிப்பதற்கான, பிருஷ்டும்னா கேட்டார். இதில் ராங்யான்ற வேர்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு அண்டர்லைன் வேர்டாக எடுத்தோன்னா கேனன்னு போடணும். ராங்யான்ற வேர்டு வந்துட்டு புல்லிங்கம் திருத்தியா பக்தி ஏக வச்சனம், அதாவது தேர்ட் கேஸில் வரும், அதனால் கேனன்னு போடணும். ஹாஸ்ய காரணம் என்ற வேர்டை வந்துட்டு அண்டர்லைன் வேர்டாக எடுத்தோன்னா கிம்முன்னு போடணும். ஹாஸ்ய காரணம் என்ற வேர்டு வந்துட்டு நபுன்சகலிங்கம் த்வித்தியா பக்தி ஏக வச்சனம், அதனால் வந்துட்டு கிம்முன்னு போடணும். 6th ஒன் ஆன்சர் பார்த்துடலாம். கேன ஹாஸ்ய காரணம் பிருஷ்டும், யார் சிரிப்பதற்கான காரணத்தை கேட்டார். இல்லைன்னா வேற எப்படி எழுதலான்னா ராங்யா கிம் பிருஷ்டும், ராஜா என்ன கேட்டார், அப்படியே வந்துட்டு எழுதலாம். 7th ஒன் அஷ்டாவக்ரஹ மித்யாஞான கர்விதான் திருஷ்டுவா ஹசதி, அஷ்டாவக்ரர் பொய்யான அறிவை பற்றி பெருமைப்படுபவர்களை பார்த்து சிரித்தார். மித்யாஞான கர்வித்தான்னா பொய்யான அறிவை பற்றி பெருமைப்படுபவர்களை, திருஷ்டுவானா பார்த்துவிட்டு, ஹசத்தினா சிரித்தார். இதில் வந்துட்டு மித்யாஞான கர்விதான் என்ற வேர்டை வந்துட்டு அண்டர்லைன்டு வேர்டாக எடுத்துக்கணும். அப்போ வந்துட்டு கான்னு போடணும். மித்யாஞான கர்விதான் என்ற வேர்டு வந்துட்டு புல்லிங்கம் பகுவச்சனம் த்வித்தியா பக்தி, அதனால் வந்துட்டு கான்னு போடணும். அஷ்டாவக்ரஹ கான் திருஷ்டுவா ஹசதி. 7th ஒன் ஆன்சர் பார்த்துடலாம். அஷ்டாவக்ரஹ கான் திருஷ்டுவா ஹசதி, அஷ்டாவக்ரர் யாரை பார்த்து விட்டு சிரித்தார். 8th ஒன் ராஜர்ஷிஹி ஜனகः ஆத்மானம் தன்யம் மன்யே, ஜனக மன்னர் தன்னை பாக்கியவானாக கருதினார். ஆத்மானம்னா தன்னை, தன்யம்னா பிளஸ்டு, மன்யேனா நினைத்தார். இதில் வந்துட்டு ராஜர்ஷிஹி ஜனகः என்ற வேர்டு வந்துட்டு அண்டர்லைன்டு வேர்டாக எடுத்துக்கணும். ஜனகः என்ற வேர்டு வந்துட்டு புல்லிங்கம் ஏகவச்சனம் பிரதமா பக்தி, அதாவது ஃபர்ஸ்ட் கேஸு, அதனால் கஹன்னு போடணும். கஹ ஆத்மானம் தன்யம் மன்யே. வேறு மாதிரி எப்படி கொஷின் ஃப்ரேம் பண்ணலான்னா ஆத்மானம் என்ற வேர்டு வந்துட்டு அண்டர்லைன் வேர்டாக எடுத்தோன்னா கம்முன்னு போடலாம். ஆத்மானம் என்ற வேர்டு வந்துட்டு புல்லிங்கம் ஏகவச்சனம் த்வித்தியா பக்தி, அதாவது செகண்ட் கேஸ், அதனால் கம்முன்னு போட்டு எழுதலாம். ராஜர்ஷிஹி ஜனகः கம் தன்யம் மன்யே அப்படியும் எழுதலாம். 8th ஒன் ஆன்சர் பார்த்துடலாம். கஹ ஆத்மானம் தன்யம் மன்யே, யார் தன்னை பாக்கியவானாக கருதினார். வேறு எப்படி கொஷின் ஃப்ரேம் பண்ணுறதுன்னா ராஜர்ஷிஹி ஜனகः கம் தன்யம் மன்யே, ஜனக மன்னர் யாரை பாக்கியவானாக கருதினார் அப்படியும் எழுதலாம். 4th எக்ஸசைஸ் அதோலிக்கிதான் பிரசன்னான் யதா நிர்தேஷம் உத்தரத்த, ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் ஆஸ் டைரக்டட்னு சொல்கிறாங்க. யதா நிர்தேஷம்னா ஆஸ் டைரக்டட், அதாவது கொஸ்டினில் வந்துட்டு எப்படி கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாலக அஷ்டாவக்ரஹ மித்ரைஹி சக கிரீடித்வா கிரகம் பிரத்யாவிருத்தக, சிறுவன் அஷ்டாவக்ரர் தனது நண்பர்களுடன் விளையாடிவிட்டு வீடு திரும்பினார். மித்ரைஹி சகன நண்பர்களுடன், கிரீடித்வான விளையாடிவிட்டு, கிரகம்னா வீடு, பிரத்யாவிருத்தகன வீடு திரும்பினார். அஸ்மின் வாக்கியே அஷ்டாவக்ரஹ இதி கத்ருபதஸ்ய கிம் கிரியாபதம் பிரயுக்தம், இந்த வாக்கியத்தில் அஷ்டாவக்ரர் என்ற சொல் வந்துட்டு சப்ஜெக்ட், அஷ்டாவக்ரர் என்ற சொல்லுக்கு வந்துட்டு வேர்ப் எதுன்னு கேட்குறாங்க. கிரியாபதம்னா வேர்புன்னு அர்த்தம். அஷ்டாவக்ரர் என்ற சொல்லுக்கு வந்துட்டு வேர்ப் வந்துட்டு பிரத்யாவிருத்தக, பிரத்யாவிருத்தகனா வீடு திரும்பினார். ஆன்சர் பிரத்யாவிருத்தக. செகண்ட் ஒன் தம் ஹசந்தம் விலோக்கிய சர்வே சபாசிதாக வித்வாம்சக ஸ்தப்தாக அபவன், இதுக்கு என்ன அர்த்தம்னா சபையில் இருந்த அனைத்து கற்றிருந்தவர்களும் அவர் சிரிப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர். ஹசந்தம்னா லாஃப், விலோக்கியனா பார்த்துவிட்டு, சர்வேனா ஆள், சபாசிதாகனா சபையில் இருந்த, வித்வாம்சகனா அறிஞர்கள், ஸ்தப்தாகனா ஆச்சரியப்பட்டனர். அஸ்மாத் வாக்கியாத் ஸ்தப்தாக இது பதசிய விசேஷிய பதம் சினுத்த, இந்த வாக்கியத்தில் ஸ்தப்தாக என்ற வேர்டுக்கு வந்துட்டு விசேஷிய பதம், அதாவது நவுன் எதுன்னு கேட்குறாங்க. ஸ்தப்தாகனா ஆச்சரியப்பட்டனர், யார் வந்துட்டு ஆச்சரியப்பட்டார்கள், வித்வாம்சக அதாவது அறிஞர்கள். ஆன்சர் வந்துட்டு வித்வாம்சக. விசேஷிய பதம்னா நவுன்னு அர்த்தம். தேர்ட் ஒன் அகம் பவத் தர்ஷனைஹி ஆத்மானம் தன்யம் மன்யே, உங்களை பார்த்ததில் நான் பாக்கியவானாக கருதுகிறேன். அகம்னா நான், பவத் தர்ஷனைஹினா உங்களை பார்த்ததில், ஆத்மானம் தன்யம் மன்யேனா நான் பாக்கியவானாக கருதுகிறேன். தன்யம்னா பிளஸ்டுன்னு அர்த்தம், மன்யேனா நினைக்கிறேன். அத்திர மன்யே இது கிரியாபதஸ்ய கிம் கத்ருபதம் பிரயுக்தம், இந்த வாக்கியத்தில் மன்யே என்ற வார்த்தை வந்துட்டு வேர்பு, மன்யே என்ற வார்த்தைக்கு வந்துட்டு சப்ஜெக்ட் எதுன்னு கேட்குறாங்க. எது சப்ஜெக்டு, அகம், அகம் தான் வந்துட்டு சப்ஜெக்ட். கிரியாபதம்னா வேர்புன்னு அர்த்தம், கத்ருபதம்னா சப்ஜெக்ட்னு அர்த்தம்.
ஃபோர்த் ஒன், மாத்ரா அனுமதः அஷ்டாவக்ரः ராஜசபாம் கதः. தனது தாய் சம்மதம் அளித்த பிறகு அஷ்டாவக்ரர் ராஜசபைக்கு சென்றார். மாத்ரானா அம்மா, அனுமதகனா பர்மிட்டட், ராஜசபாம்னா அரசவைக்கு, கதஹனா சென்றார். அஸ்மின் வாக்கியே அஷ்டாவக்ரஹ இத்தியஸ்ய விசேஷணபதம் சினுத. இந்த வாக்கியத்தில் அஷ்டாவக்ரர் என்ற சொல்லுக்கு வந்துட்டு அட்ஜெக்டிவ் எதுன்னு கேட்குறாங்க. விசேஷண பதம்னா அட்ஜெக்டிவ்னு அர்த்தம். எது அட்ஜெக்டிவ்? அனுமதக. அனுமதகனா பர்மிட்டட்னு அர்த்தம். ஆன்சர் அனுமதக. ஃபிஃப்த் ஒன், தஸ்ய வக்ரதேகம் வீக்ஷிய பண்டிதாக தாராஸ்வரேன அசன். அவரது வளைந்த உடலை பார்த்துவிட்டு சபையிலிருந்த அறிஞர்கள் கிண்டலாக சிரித்தனர். தஸ்யனா அவருடைய, வக்ரதேகம்னா வளைந்த உடலை, வீக்ஷியனா பார்த்துவிட்டு, பண்டிதாகனா அறிஞர்கள், தாராஸ்வரேனன கிண்டலாக, ஹசன்னா சிரித்தனர். அத்ர திருஷ்டுவா இது பதஸ்ய கிம் பர்யாய பதம் பிரயுக்தம். இந்த வாக்கியத்தில் திருஷ்டுவா என்ற சொல்லிற்கு இணையான வேறு சொல் எது கேட்குறாங்க. பர்யாய பதம்னா மீனிங்னு அர்த்தம். திருஷ்டுவானா பார்த்து விட்டுன்னு அர்த்தம். வீக்ஷியனாலும் பார்த்து விட்டுன்னு அர்த்தம். ஆன்சர் வீக்ஷிய. சிக்ஸ்த் ஒன், இச்சாமி பவத்பியக கிஞ்சித் தாத்தும். உங்களுக்கு ஏதாவது கொடுக்க விரும்புகிறேன். இச்சாமினா விரும்புகிறேன், பவத்பியகனா உங்களுக்கு, கிஞ்சித்னா ஏதாவது, தாத்தும்னா கொடுக்க. அஸ்மின் வாக்கியே ஸ்வீகிருதம் இது பதஸ்ய கிம் விலோம பதம் பிரயுக்தம். இந்த வாக்கியத்தில் ஸ்வீகிருதம் என்ற வார்த்தைக்கு ஆப்போசிட் வேர்டு எதுன்னு கேட்குறாங்க. ஸ்வீகிருதம்னா வாங்கிக்கிறது, தாத்தும்னா கொடுக்கறதுன்னு அர்த்தம். ஆன்சர் தாத்தும். ஃபிஃப்த் எக்ஸசைஸ் பார்க்கலாம். கட்டனா கிரமானுசாரம் அதோலிக்கித வாக்கியானி புனகலிக்கத. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ரைட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன் த ஆர்டர் ஆஃப் த ஸ்டோரி இன் த நோட்புக். ஃபர்ஸ்ட் ஒன், அஷ்டாவக்ரஸ்ய பிதா ராஜர்ஷிஹ் ஜனகஸ்ய சபாம் வித்வத்பிஹி சஹ சாஸ்திரார்த்தாய கதஹ ஆசித். அஷ்டாவக்ரரின் தந்தை சாஸ்திரங்களை பற்றி விவாதிக்க அறிஞர்களுடன் ஜனக மன்னரின் சபைக்கு சென்றார். அஷ்டாவக்ரஸ்ய பிதானா அஷ்டாவக்ரரின் தந்தை, வித்வத்பிஹி சஹனா அறிஞர்களுடன், சாஸ்திரார்த்தாயனா சாஸ்திரங்களை பற்றி விவாதிக்க, கதஹ ஆசித்னா சென்றார். செகண்ட் ஒன், அஷ்டாவக்ரஹ மாத்ரம் ஆப்ருச்சத். மாதஹ குவா ஆஸ்தே மே பிதா. அஷ்டாவக்ரஹ தனது தாயிடம் கேட்டார், அம்மா என் தந்தை எங்கே. மாத்திரம்னா அம்மா, ஆப்ருச்சத்னா கேட்டார், குவானா எங்கே. தேர்ட் ஒன், மாத்ரா அனுமதக அஷ்டாவக்ரஹ ராஜசபாம் கதஹ. தனது தாயிடம் அனுமதி பெற்று அஷ்டாவக்ரர் அரச சபைக்கு சென்றார். அனுமதகனா பர்மிஷன், ராஜசபாம்னா அரச சபைக்கு, கதஹனா சென்றார், மாத்ரானா அம்மா. ஃபோர்த் ஒன், பண்டிதாக தம் வக்ரதேகம் பாலம் திருஷ்டுவா ஹசித்தும் பிராரபந்த. அறிஞர்கள் அஷ்டாவக்ரரின் வளைந்த உடலை பார்த்து சிரிக்க தொடங்கினர். பண்டிதாகனா அறிஞர்கள், வக்ரதேகம்னா வளைந்த உடலை, பாலம்னா சிறுவன், திருஷ்டுவானா பார்த்துவிட்டு, ஹசித்தும்னா சிரிக்க, பிராரபந்தனா தொடங்கினர். ஃபிஃப்த் ஒன், அஷ்டாவக்ரஹ பண்டிதானாம் சேஷ்டிதம் திருஷ்டுவா உச்சைஹி ஆசத். அறிஞர்களின் நடத்தையை பார்த்து அஷ்டாவக்ரர் சத்தமாக சிரித்தார். பண்டிதானாம்னா அறிஞர்களுடைய, சேஷ்டிதம்னா பிஹேவியர், திருஷ்டுவானா பார்த்துவிட்டு, உச்சைஹினா லவுடு, ஆஹசத்னா சிரித்தார். சிக்ஸ்த் ஒன், ஜனகஹ அப்ருச்சத் ஓ அஷ்டாவக்ர கிமர்த்தம் ஹசதி. ஜனக மன்னர் கேட்டார், ஓ அஷ்டாவக்ரரே ஏன் சிரிக்கிறாய். ஆப்ருச்சத்னா கேட்டார், கிமர்த்தம்னா ஏன், ஹசதினா சிரிக்கின்றாய். செவன்த் ஒன், அஷ்டாவக்ரஹ உவாச்ச ஏதே மே தேகம் திருஷ்டுவா ஹசந்தி அஹம் ஏதேஷாம் மூர்க்கதாம் திருஷ்டுவா ஹசாமி. அஷ்டாவக்ரர் கூறினார், அவர்கள் என் உடலை பார்த்து சிரித்தனர், நான் அவர்களின் முட்டாள்தனத்தை பார்த்து சிரித்தேன். உவாச்சனா கூறினார், தேகம்னா உடல், திருஷ்டுவானா பார்த்துவிட்டு, ஹசந்தினா சிரித்தனர், அஹம்னா நான், ஏதேஷாம்னா அவர்களுடைய, மூர்க்கதாம்னா முட்டாள்தனத்தை, திருஷ்டுவானா பார்த்துவிட்டு, ஹசாமினா சிரித்தேன். எய்த் ஒன், ஹே ராஜன் கிம் வக்ரதேகே ஆத்மா அபி வக்ரஹ பவதி. அரசே, வளைந்த உடலில் ஆத்மாவும் வளைந்திருக்குமா. வக்ரதேகேனா வளைந்த உடலில், ஆத்மா அபினா ஆத்மாவும், வக்ரஹ பவதினா வளைந்திருக்குமா. நைன்த் ஒன், அஷ்டாவக்ரஸ்ய சாஸ்திர பாண்டித்யேன சர்வே பிரபாவிதாக அபவன். அஷ்டாவக்ரரின் வேத புலமையால் அனைவரும் ஈர்க்கப்பட்டனர். சாஸ்திர பாண்டித்யேன விஸ்டம்,
அதாவது வேத புலமையால். சர்வேன ஆல், பிரபாவிதாகன ஈர்க்கப்பட்டனர். 10th ஒன், ஜனகः பிரபாவிதः சன் அஷ்டாவக்ராய கிமபி தாத்தும் இச்சதி. ஜனக மன்னர் ஈர்க்கப்பட்டார், அஷ்டாவக்ரருக்கு ஏதாவது கொடுக்க விரும்பினார். பிரபாவிதகன ஈர்க்கப்பட்டார், அஷ்டாவக்ராயன அஷ்டாவக்ரருக்காக, கிம்மபினா ஏதாவது, தாத்தும்னா கொடுக்க, இச்சத்தினா விரும்பினார். 11th ஒன், ஜனகः ஸ்வமனः அஷ்டாவக்ராய யச்சதி. ஜனக மன்னர் அஷ்டாவக்ரருக்கு தனது மனதை கொடுத்தார். ஸ்வமனகன தனது மனதை, அஷ்டாவக்ராயன அஷ்டாவக்ரருக்காக, யச்சத்தின கொடுத்தார். 12th ஒன், ஜனகः பராஜிதः பூத்வா அஷ்டாவக்ரஸ்ய பாதயோஹு பததி. ஜனக மன்னரை தோற்கடித்தார் அஷ்டாவக்ரர். ஜனக மன்னர் அஷ்டாவக்ரரின் காலில் விழுந்து வணங்கினார். பராஜிதகனா வின்னு அர்த்தம். அஷ்டாவக்ரஸ்யன அஷ்டாவக்ரருடைய, பாதயோகுன பாதத்தில், பதத்தின விழுந்து வணங்கினார். 6th எக்ஸசைஸ், சமுச்சித பர்யாய பதம் சித்வா அன்விஷ்ய லிகத. ஃபைண்ட் அண்ட் ரைட் த சினனம் ஃப்ரம் த டெக்ஸ்ட்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், குத்ர, குத்ரனா வேர், குவானாலும் வேர். செகண்ட் ஒன், விஸ்மிதாக, விஸ்மிதாகனா ஸ்டண்டு, அதாவது அஸ்டானிஷ்னு அர்த்தம். ஸ்தப்தக, ஸ்தப்தகனாலும் ஸ்டண்டு, அதாவது ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறது. தேர்ட் ஒன், விலோக்கிய, விலோக்கியனா லுக்குடு, வீக்ஷிய, வீக்ஷியனாலும் லுக்குடு. ஃபோர்த் ஒன், சமீபாத், சமீபாத்னா நியர்பை, சகாஷாத்னாலும் நியர்பை. ஃபிஃப்த் ஒன், அதுனா, அதுனானா நவ், இதானிம்னா இதானிம்னாலும் நவ். 7th எக்ஸசைஸ், உச்சித விபரீத பதம் சித்வா லிகத. சூஸ் அப்ராப்ரேட் ஆண்டனம் அண்ட் ரைட் இட் டவுன்னு சொல்கிறாங்க, அதாவது ஆப்போசிட்ஸ் எழுத சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், சுலபக, சுலபகனா ஈஸி, துர்லபக, துர்லபகனா ரேர். செகண்ட் ஒன், ஷிப்ரம், ஷிப்ரம்னா குயிக்லி, ஷனைஹினா ஸ்லோலி. தேர்ட் ஒன், அர்ப்பய, அர்ப்பயனா ஆஃபர், கிரஹான, கிரஹானனா டேக் இட். அர்ப்பயனா கொடுக்கறது, கிரஹானனா வாங்கிக்கிறது. ஃபோர்த் ஒன், பிரவிஷ்ய, பிரவிஷ்யனா என்டரிங், அதாவது உள்ளே வர்றது. நிர்கத்திய, நிர்கத்தியனா வெளியே போகிறது. ஃபிஃப்த் ஒன், லௌகிகம், லௌகிகம்னா யூஷுவல், அலௌகிகம்னா சூப்பர் நேச்சுரல், அதாவது அன்யூஷுவல். 8th எக்ஸசைஸ், அதோலிகிதானாம் வாக்கியானாம் பூரிதைஹி உச்சிதைஹி விசேஷணைஹி குர்த. கம்ப்ளீட் த சென்டென்சஸ் பிலோ வித் அப்ராப்ரேட் அட்ஜெக்டிவ்ஸ். விசேஷணைஹினா அட்ஜெக்டிவ்ஸ்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஒன், அஷ்டாவக்ரஹ சர்வசாஸ்திர பாரங்கதः ஆசித். அஷ்டாவக்ரர் அனைத்து வேதங்களிலும் நன்கு தேர்ச்சி பெற்றிருந்தார். சர்வசாஸ்திரனா அனைத்து வேதங்களிலும், பாரங்கதகனா எக்ஸ்பர்ட்னு அர்த்தம். செகண்ட் ஒன், அஹோ பாலஸ்ய ஈத்ருஷி நிபுணதா. ஓ, அந்த குழந்தையின் திறமை எவ்வளவு அற்புதமானது. அஹோனா ஓன்னு அர்த்தம். பாலஸ்யனா குழந்தையினுடைய, ஈத்ருஷினா எவ்வளவு, நிபுணத்தான திறமை அற்புதமானது. தேர்ட் ஒன், ஏதத் தனம் பவதீயம் நாஸ்தி. இந்த பணம் உங்களுடையது அல்ல. ஏதத் தனம்னா இந்த பணம், பவதீயம்னா உங்களுடையது, நாஸ்தினா இல்லை. ஃபோர்த் ஒன், ஏ மித்யாஞான கர்விதாக தே சம்மானம் ந லபந்தே. தவறான அறிவை பற்றி பெருமைப்படுபவர்களுக்கு மரியாதை கிடைக்காது. மித்யாஞான கர்விதாகனா தவறான அறிவை பற்றி பெருமைப்படுபவர்களுக்கு, சம்மானம்னா ரெஸ்பெக்ட், ந லபந்தேனா கிடைக்காது. ஃபிஃப்த் ஒன், ராஜசபா வித்வத்பிகி அலங்கிருதா அஸ்தி. அரசபை அறிஞர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ராஜசபானா அரசபை, வித்வத்பிகினா அறிஞர்களால், அலங்கரித்தானா அலங்கரிக்கப்பட்டுள்ளது. சிக்ஸ்த் ஒன், மித்ரஸ்ய கட்டு வியவகாரம் திருஷ்டுவா அகம் ஸ்தப்தக அபவம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, என் நண்பனின் கசப்பான நடத்தையை பார்த்துவிட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். மித்ரஸ்யனா நண்பனுடைய, கட்டு வியவகாரம்னா கசப்பான நடத்தையை, திருஷ்டுவானா பார்த்துவிட்டு, அகம்னா நான், ஸ்தப்தகனா அதிர்ச்சி அடைந்தேன். 7th ஒன், ஆத்மா நிராகாரக உச்சியத்தே. ஆத்மா உருவமற்றது என்று கூறப்படுகிறது. நிராகாரகனா உருவமற்றது, உச்சியத்தேனா கூறப்படுகிறது. 8th ஒன், உதாரதா குணக ந சுலபக. தாராள மனப்பான்மை எளிதானது அல்ல. உதாரதா குணகன தாராள மனப்பான்மை, ந சுலபகன எளிதானது அல்ல.